நீங்க சாப்பிடுற டெய்லி ஃபுட்ல வந்து உங்க வாழ்நாள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாட்களா கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல கேட்கறதுக்கு. ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகர் தண்டா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற டெய்லி ஃபுட் வந்து நம்மள எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது? அது நம்ம வாழ்நாள்ல எவ்வளோ கம்மி பண்ணிட்டு இருக்குது? அது என்னென்ன ஃபுட் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் எனக்காக பார்த்துருங்க. நம்ம எல்லாருக்குமே பொதுவா வந்து ருசியா இருக்கிற ஃபுட்ஸ் தான் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆப்வியஸா எனக்கும் அதுதான் பிடிக்கும். ஸோ இந்த பீட்ஸா, பர்கர், சாண்ட்விச் ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸா தான் நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுதான் வந்து டேஸ்ட் வைஸும் சரி எல்லாமே நல்லா குடுக்குது. அதே ஹெல்த்தி ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில கிடைக்கிற டேஸ்ட் வந்து அவ்வளவா கிடைக்காதுன்றத ஒரே காரணம் மட்டும் தான். பட் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறதுனால நமக்கு எவ்வளோ டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிக் டிசீஸ் ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டிசீஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் சொன்னதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சம்டைம்ஸ் நம்ம வந்து வெளியில் போயிட்டு வரோம், அந்த சமயத்தில் வந்து நமக்கு சமைக்க முடியாது. ஸோ அப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சமைக்கிறதை விட்டுட்டு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் போயிட்டு ஒரு ₹100 200 கொடுத்தாலே வந்து ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்குது, டேஸ்ட்டாக கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அதை வாங்கிடுவோம். ஃபாஸ்ட் ஃபுட் என்ன தான் கன்வீனியன்ட்டாக இருந்தாலுமே அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களை வந்து ஜஸ்ட் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு மட்டும் இதுவாகாது. அது மூலயமா வந்து உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும். ஆல்சோ வந்து அந்த சாகுற அளவு கூட உங்களுக்கு வந்து டிசீஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து இந்த ஷவர்மா, பானிபூரியை சாப்பிட்டு ஒரு 3-4 பேர் இறந்ததை கூட நம்ம பார்த்தோம். ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து இந்த ஒரு பேட் சைடும் இருக்குது. மூணாவது பாயிண்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ 80-20 ரூல். 80-20ன்னு சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 80% வந்து ஹெல்த்தி ஃபுட்டும் 20% வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட் வைஸும் சரி எப்படியோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு வீக்கில் 7 நாள் இருக்குது. 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளோ இல்லை 5 நாளோ வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட், க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம். அந்த பேலன்ஸ் ஒரு 2 டேஸோ இல்லை 1 டேவோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டோ சரி, இந்த பீட்சா, பர்கர் அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுனால வந்து உங்களோட ஹெல்த்தும் வந்து பாதிக்கப்படாது. நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இருக்காது. கடைசியாக பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விட்ச் பாயிண்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த 80-20 ரூலை வந்து நிறைய பேரால் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது. டக்குன்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட் போயிடுவாங்க, இல்லை வந்து ப்ராசஸ் ஃபுட் வந்து சாப்பிட்றதுக்காக கிளம்பிடுவாங்க. பட் திங்கஸ் ஸ்விட்ச் பண்ணுறது அதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கோகோ இல்லை பெப்சியோ குடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கோகோ பெப்சிக்கு பதில் நார்மலாக ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிங்க. இல்லை நீங்களே ஒரு ஃப்ரூட்ஸை வாங்கி நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து வீட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்டுக்கும் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டாக ஹெல்த்தியான ஃபுட் கேட்டகரியில் வர மாதிரி அதை நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட லைஃபோட ஹெல்த் வந்து ரொம்பவே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இது ஹெல்த் வைஸ் மட்டுமே இல்லாமல் சரி, ஃபிசிக்கல் வைஸாகவும் சரி உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, வாழ்கிறதுக்காக சாப்பிடணும். ஓகேங்களா? ஃபார் மோர் ப்ரிசைஸ் சொல்லணும்னா, டோன்ட் லிவ் டு ஈட் பட் ஈட் டு லிவ். ஃபுட்டை வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் தான். பட் அந்த ஃபுட்டே வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஸ்பேர் பண்ணுற மாதிரி வந்து ஆக்கிடக்கூடாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதற்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தட் லைக், கமெண்ட், ஷேர் and also do subscribe my channel guys. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then it's bye from Arun.